ಶ್ಯಾಮಾಂಬಾ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದನಾಥ ಶ್ಯಾಮಾನಂದ ಪ್ರಿಯ ಭೂಮಾನಂದನಾಥ ಶ್ಯಾಮಾಂಬಾ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದನಾಥ ಭೂಮಾಂಬಾ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದನಾಥ ಸದ್ಗುರುನಾಥ ಶ್ಯಾಮಾನಂದ ದೇವ ಸದ್ಗುರುನಾಥ ಲಲಿತಾನಂದ ದೇವ ಶ್ಯಾಮಾನಂದನಾಥ ಶ್ಯಾಮಾನಂದನಾಥ ಲಲಿತಾನಂದನಾಥ ಶ್ಯಾಮಾನಂದನಾಥ ಲಲಿತಾನಂದನಾಥ ಶ್ಯಾಮಾನಂದನಾಥ ಭೂಮಾಂಬಾ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದನಾಥ ಭೂಮಾಂಬಾ ಸಮೇತ ಲಲಿತಾನಂದನಾಥ ಭೂಮಾಂಬಾ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದನಾಥ ಭೂಮಾಂಬಾ ಪ್ರಿಯ ಲಲಿತಾನಂದನಾಥ सद्गुरु श्यामानंदनाथ भगवान की जय ललितानंदनाथ भगवान की जय उमांबा माता की जय புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே லலிதானந்தநாத சத்குருவின் சரிதாமிருதம் பாகம் 7 யதாமதி யதாசக்தி உயர்ந்ததான மறைபொருள் அது ஒரு உருகொண்டு வந்தது. அது வேதப்பொருள் எனலாம், தந்திர சாஸ்திரங்களிலே விளங்கியிருக்கும் மறைபொருள் எனலாம். அது நமது பூர்வ புண்ணியவசாத்து நம்மிடை உலவி நமக்கு வேண்டுகின்ற ஞான மார்க்கத்திலே நல்வழியை காட்டி நம்மையும் உயர்த்தி நம் பொருட்டு பாடுபட்டு நம்மையும் தாரணம் செய்த அந்த குருத்வந்தங்களை ஸ்மரித்து கொண்டு இந்த பாகத்திலே பூமாம்பாவின் உயர்ந்ததான குரு சேவையின் பிரதீகமாக அவள் விளங்கியதை நாம் ஓரளவுக்கு அனுபவிப்போம். பரதேவதையை அவள் மகாராணி, அவள் சிவந்த நிறத்திலே சிந்தூராரண விக்கிரகம் என்று இருப்பவள். அவளுடைய கண்களோ கருணையை வருஷிக்கும் கண்களாக இருக்கின்றது. அவர்களுடைய வரதாபய ஹஸ்தங்கள் நம்மை காப்பும் பொருட்டே என் திருவடியை பற்றிக்கொள், உன்னை நான் காக்கின்றேன் என்று காப்பது போல் வரத அபயகரங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றாள் பரதேவத்தை. அவளை நாம் தெய்வீக தெய்வமாக தியானிக்க வேண்டும். இவ்வாறு தியானிப்பதினாலே அவள் தங்க நிறமுடையாள், தங்கமலர் கை வைத்திருக்கின்றாள், பக்தர்களின் பயத்தை போக்குகின்றாள், அமைதியின் உருவானவள், அறிவின் உருவானவள், தயையின் உருவானவள், நற்குணங்களின் இருப்பிடம், செல்வங்களின் இருப்பிடம், ஞானத்தின் இருப்பிடம், பிரேமையின் ஆஸ்பதம், கருணையே ஓர் உரு கொண்டு சகுன ரூபத்திலே நம் பொருட்டு நடமாடியவள்தான் பூமாம்பா என்பதிலே லவலேசமும் ஐயமில்லை. தேவதைகளுக்கும் குருவிற்கும் என்ன வித்தியாசம் என்றால், தேவதைகள் கையிலே அம்பு, வில்லு, கயிறு மற்றும் தாற்றுக்கோள், எண்ணற்ற வில், அம்பு முதலான போர்க்களங்களை கொண்டவளாக இருக்கின்றாள். ஆனால் தன்னுடைய சித்தம், தன்னுடைய கருணை கண்கள், தன்னுடைய அபயவரத ஹஸ்தங்கள், தன்னுடைய ஞானம், தன்னுடைய பிரேமை, தன்னுடைய உயர்ந்ததான அந்த மாத்திருதா பாவத்தினாலே நம்மை ஆட்கொண்டவள் நம் குருமாதா. சிதக்னி குண்ட சம்பூதா என்றால் தூய உணர்வு எனும் நெருப்பு குழியில் பிறந்தவள் என்று பொருள் பெறும். அது எந்த விதத்திலும் பூமாம்பாவிற்கு பொருந்தாது என்று கூற முடியாது. சகல சத்குண சம்பூதையாக இருந்தவள் சிதை என்கின்ற அக்னிகுண்டத்திலே சம்பூதமான அந்த பரதேவதியை தானித்தபடியினாலே தானும் அதுவாக ஆனவள். பரதேவதியோ தேவகாரிய சமுத்தியதா என்று இருக்கின்றாள். பூமாம்பாவோ பக்தகாரிய சமுத்தியதா என்று பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதிலே உறுதியாக தான் இருந்து குருநாதனிடம் இவன் பிழைத்து போகட்டும், இவனுக்கு நாம் அருள் செய்வோம் என்பாள். 1000 கோடி சூரியன்கள் உதைத்தது போல் ஞான பிரகாசத்திலே ஞானப்பொலிவிலே தன்னிகரற்றவாக இருந்த குருத்வந்தங்கள் தேவதைகளுக்கு 4 கைகள் உண்டு. அதிலே பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி கோபத்தினால் எதிரிகளை வெல்பவளாகவும், மனத்தை குறிக்கும் வில்லினால் அந்த வில்கையினாலே நம் மனதை வளைப்பவளாக, 5 சூக்ஷ்ம பூதங்களையே அம்பாக கொண்டவளாக, பிரபஞ்சம் முழுவதும் தன்னுடைய செந்நிற ஒளியினாலே மூழ்கடிப்பவளாக பரதேவதையை கூறுவார்கள். ஆனால் நமது தாயாரோ உயர்ந்ததான பூர்ண பௌர்ணமி அன்று பூர்ண பொலிவுடன் விளங்கும் பௌர்ணமி சந்திரன் போன்று களங்கமற்ற சந்திரன் போல் உயர்ந்த வளைந்த புருவங்களினாலே அதன் நடுவே லசதூர்த்வ
சிந்தூரனை பிரகாசிக்கின்ற உயர்ந்ததான அந்த திருமுகம், அந்த கண்களோ அகன்ற விழித்த கண்களோ கருணையை பொழியும், சதா கருணையை பொழியும். நடமாடும் மீன்களின் பளபளப்பை கொண்ட கண்களை உடையவள் பரதேவதை என்று சஹஸ்ரநாமம் வர்ணித்து ஓய்கின்றது. நமது தாயாரோ அந்த நடமாடும் கண்கள் தன்னை அண்டியவர்களின் துக்கத்தை நீக்கவும், அவர்களின் சிரமத்தை நீக்குவதற்கும், அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திலே ஏற்படுகின்ற தடங்களை விளக்கவும், சதா சத்சங்கம் கிடைக்கவும் அவள் பூமிகையாக இருந்தாள். குருவின் நிழலாகவே இருந்து சதா காலமும் அவருடைய மன ஓட்டத்தை அறிந்து கொண்டு அதன் குறிப்புகளினாலே தான் அனைத்தையும் செய்து முடித்தவள். சரஸ்வதியின் வீணையை கூட விஞ்சிய இனிமையான குரலை கொண்டவள் என்பது பரதேவதையின் இயல்பு. எண்ணி பேசக்கூடிய நமது தாயாரோ குருநாதர் இதை நமக்கு போதித்திருக்கின்றார். அந்த பஞ்சதசி ஒன்றே போதுமே, ஏன் விவிதமான மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. அந்த சபையிலே பதில் இருக்கையிலே, ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் இருப்பது போல் லலிதை பரதேவதை என்பதிலே சத்தியமான விஷயம், அதில் ஐயமில்லை. அந்த பரதேவதையின் பூர்வ தட்சிண பশ্চিம உத்தர ஆம்நாய மந்திரங்கள், அதிலே பல்கோடி தேவதைகளும் வந்து சேர்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக படைக்கப்பட்ட தேவதையின் அம்சம். அம்பாளின் கண் வீச்சினாலே அனைத்தையும் அறிந்து கொண்டு அவர்கள் நமக்கு கடாட்சிக்க வந்துள்ளார்கள். அப்பேற்பட்ட அந்த பரதேவதையின் அம்சபூதங்களாக 4 திக்கிலும் இருந்து கொண்டு அவருடைய ஆணையே தனது வாழ்வியலாக கொண்டு அனவரதம் பரதேவதைக்கு லலிதைக்கு கைங்கரியபரர்களாக இருந்த அந்த தேவதைகளை நாம் ஒன்று காமனா பூர்த்தியர்த்தம் உபாசிக்க வேண்டும், அல்லது நிஷ்காமனா பாவனையோடு உபாசிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதில் தன்னிகரற்றவள். ஒரு சாதகன் காமனையோடு ஈடுபட்டால் அது காமனா சித்தியர்த்தம், அந்த தேவதையை நாம் அணுக வேண்டும். அந்த காமனையின் பூர்த்தியிலே மற்றொரு காமனை என்கின்ற அந்த எழுச்சி ஏற்படாமல் இருக்க அவன் தன்னைத்தான் தயாராகிக் கொள்ள வேண்டும். அதே பரதேவதை விஷயத்திலே செய்தது போராது என்று பல்விதமாக நாம் செயல்பட வேண்டும். தன் விஷயத்திலே தான் கட்டுக்கோப்போடு இருந்து காமனா சித்தி ஆனவுடனே அவாப்த சமஸ்த காமனாக இருந்து கொண்டு அந்த நிலையிலேயே பரதேவதையோடு சல்லாபித்த வண்ணம் அந்த உயர் உபாசனையா நிலையிலே தன்னைத்தான் அறிந்தவனாக தாக்குரா நிலையிலே உலவி உயர் சக்தி ஞாசங்களினாலே தியான உத்ரேகத்தினாலே அளவு கடந்த குரு ஸ்மரணத்தினாலும் ஒரு உபாசகன் உயர்ந்த ஞானத்தை இந்த ஜென்மத்திலேயே பெற இயலும் என்பதை வாழ்ந்து காட்டியவள் தான். எனக்கு பாஷா ஞானம் கிடையாது அப்பா, சம்ஸ்கிருதமோ தெரியாது, ஹிந்தி பாஷை ஓரளவு தெரியும், ஆங்கிலம் ஓரளவு தெரியும், இவ்வளவுதான். ஆனால் எனக்கு சக்தத்திலே ஏற்பட்ட ஞானம் படித்து வந்ததல்ல, அனுபவபூர்வமாக குரு தந்தது, குரு கிருபா கட்டாட்ச விலாசத்தால் ஏற்பட்டது என்பதை அடிக்கடி சொல்லி காட்டுவாள். அதனால் அவாப்த சமஸ்த காமனா சித்தி பெற்று அகாம சித்தியை பெற்று அகாம சித்தி ஸ்வரூபிணியாக அவள் விளங்கினாள் என்பதிலே லவலேசமும் ஐயமில்லை. தன் வாழ்வியலிலே குரு சேவை, குரு ஸ்மரணம், குரு பருவா, அந்த கௌலஷாத்த சமயத்திலே அந்த பருவாவிலே குரு ஸ்மரணம், குரு கைங்கரியம். அவ்வாறே பாண்டுரங்கனுடைய கைங்கரியம் கோதண்டராம சுவாமியின் அடிப்பொடியாய் இருந்து கொண்டு தனது தாயார், அவருடைய தாயார் என்று ஆரம்பித்து இந்த ஆட்பட்ட தான் வளர்ந்த குடும்பத்திலே அந்த பாண்டுரங்கனுக்காக அனவரதம் தான் அவளுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே இந்த இடத்திலே குருநாதர் நம்மளை பிறப்பித்திருக்கின்றார் என்ற அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு திறம்பட செய்து மும்முறை பாண்டுரங்கனுக்கு கும்பாபிஷேகம் குருநாதர் மூலமாக செய்யப்பட்ட அந்த உயர்ந்த திவ்யமான கலாகர்ஷணமோ அல்லது சாநித்தியம் நிறைந்த யந்திர பிரதிஷ்டையோ இவ்வனைத்தும் இந்த குருயுவளம் நமக்கு தந்துவிட்டு சென்ற சொத்து. நான் எவ்வாறு கௌலஷாத்தத்தை செய்கின்றேனோ, நான் எவ்வாறு அந்த குருநாதரின் ஆராதனையை நான் செய்கின்றேனோ, அதுபோல் என் காலத்துக்கு பிறகும் நீங்கள்
அந்தேஷ்டி செய்து எங்களை சம்மேளனம் செய்து எங்களை உய்விக்க வேண்டும் என்று வாக்கு கேட்டுக்கொண்டார். பின்னர் நான் எவ்வாறு கௌலசாத்தம் செய்கின்றேனோ அதுபோல் எங்களுக்கும் கௌலசாத்தம் செய்ய வேண்டும், குருபர்வாவை கொண்டாட வேண்டும். அதுபோல் பாண்டுரங்கனுடைய அடிப்படையாக நாங்கள் எங்கள் குடும்பத்திலே ஆட்பட்ட காரணத்தினாலே பாண்டுரங்கனுக்கு சம்வத்சராபிஷேகமும் மற்றும் கௌல வார்ஷிக ஆராதன மகோத்சவம் ஆஷாட சுத்த பிரதமை என்று செய்ய வேண்டும் என்று வாக்கு கேட்டு மறைந்தாள். அபிராமி பட்டர் அம்பிகையின் தியானத்திலே, அந்த அபிராமியின் தியானத்திலே தன்னை மறந்து அமர்ந்து வெகு காலம் ஆயிற்று. இவர் ஒரு சித்த புருஷர் என்று ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். இவர் மெய்ஞானி அல்ல, பொய்வேடமிட்ட ஞானி என்று இல்லாத பொல்லாததையும் சொல்ல கேட்ட அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன் இவரிடம் இன்று அமாவாசையா பௌர்ணமியா என்று கேட்டார். கேட்டவுடனே அம்பிகை அவருடைய மனதிலே பூர்ண சந்திர பொலிவை உடைய 1000 சந்திரன் ஒன்று சேர்ந்து உதித்தார் போன்ற திருமுகத்தை கொண்ட அபிராமியின் திருமுகத்தை தியானித்த வண்ணம் இருந்த அவர் அந்த கேள்வியை கேட்ட சரபோஜ மன்னனிடம் அப்பா இன்று பௌர்ணமி என்று கூறினார். அவ்வாறு இன்று பௌர்ணமியாகி சந்திரன் உதிக்கவில்லை என்றால் அடுத்த கணம் உன் சிரசிலே இருக்கின்ற தலையை கொய்து விடுவேன் என்றார். அதற்கு அவள் பதிலளிக்கவில்லை. தாயாரின் திருமுகத்திலே லயித்த மனத்தை உடையவராக வெகுநேரம் கழித்து இவ்வுலக பிரஜையை பெறுகின்றார். அப்பொழுது மன்னர் தூக்கமின்றி தவித்தார். அந்த கனவிலே அம்பிகை அவள் எதிலே நிற்கின்றாள். தன்னுடைய காதில் உள்ள ஒரு தோட்டை கழற்றி கீழ்திசையிலே எரிகின்றாள். இதற்குள் அனைத்து விஷயம் கேள்விப்பட்ட அபிராமி பட்டர் தானே தனக்கு ஒரு சிதையை ஏற்படுத்தி கொண்டார். 108 முடிச்சுகளை கொண்ட கயிறை கொண்ட ஒரு தொங்கும் பாலத்தை அமைத்து கொண்டு அதிலே அமர்ந்த வண்ணம் பாடிய வண்ணம் இருக்க அரசர் கனவிலிருந்து விழித்து நடப்பது என்ன என்று காண வருகின்றார். அப்பொழுது கீழ்வானத்திலே பூர்ணச்சந்திரன் பொலிவோடு புறப்பட்டான். தனது 79வது பாடல் அதை பாடும் பொழுது அம்பிகை நீ வர வேண்டும் என்று அவளை பாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே பூர்ணம பிரகாசத்தோடு அந்த அம்பிகையின் காது தோடானது 100 பூர்ணச்சந்திரன் ஒன்று சேர்ந்து உதித்தால் போல் வர அடுத்த கணம் குட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவனை ஒட்டியவா என் கண் ஒட்டியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மணக்கும் கழிக்கின்றவா அட்டியவா நடமாடக தாமரை ஆரணங்கே என்று 1000 இதழுடைய பொற்றாமரில் எழுந்திருக்கின்ற அந்த லலிதையாகவே அவளை கண்டு தன்னை மறந்து இருக்கின்றார். அவ்வாறு பக்தாஞ்சே வச்சன சத்திய கேலே என்றபடி சாதுக்களுடைய வச்சனத்தை சத்தியம் செய்வதற்காகவே அந்த உபாசிக்கப்படுகின்ற தெய்வம் ஆம் என்று தலையாட்டுமாம். அவ்வாறு தோன்றியதுதான் நமக்கு கிடைத்த பொக்கிஷமாகிய அபிராமி அந்தாதி. தார் அமர் கொன்றையும் ஷண்பகமாலயம் சாத்தும் தெல்லை ஊரார்த்தம் பாகத்து உமைமைந்தனே கார் மேனி கணபதியே என்று ஆரம்பிக்கின்றார். கணபதியை தொழுது ஸ்ரீ அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையினுள்ளே கார் அமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று அவரை பிரார்த்தித்து கொண்டு துவங்குகின்றார். இப்பொழுதுதான் கதையின் பூர்த்திக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது ஏன் அபிராமி அந்தாதிக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு சொல்லும் நினைத்து நினைத்து பார்க்க நமது பூமாம்பாவின் திருவுருவத்திலே மனம் லயிக்குமா போல் அமைந்திருக்கின்றது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. உத்யத்பானு சஹஸ்ரகோடி சதசாம் என்பது போல் உதயாருண சோபையோடு செங்கதிரை போன்ற திருவதனம், அதிலே ரசதூர்த்வ திலகமாக சிந்தூரத்தை இட்டுக்கொண்டு உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். இந்த சக்தி பாதம் பெற்ற உயர்ந்த சாக்த திலகங்கள் யாவும் மதிக்கின்ற மாணிக்கமாக வலம் வந்து மாதுளம்போது மலர்கமலை மாதுளம் பூ போன்ற உயர்ந்த பட்டாடையை தான் சூடிய வண்ணம் இருந்து சதாகாலமும் துதிக்கின்ற மின்கொடியாக தான் நான் பரதேவதையை உபாசிப்பவளாக
சதா காலமும் குருநாதர் சொன்ன பஞ்சதசி 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 என்ற மகாமந்திரத்தையே உருப்பேற்று அதனால் குருநாதருடைய இதயத்திலே நீங்காத இடத்தை பெற்ற மென்கடி குங்குமத்தோயமென்ன அந்த உயர்ந்ததான திருவதத்திலே இருக்கின்ற அந்த லசதூர்த்த திலகமான அந்த குங்குமத்தோயம், அது விதிக்கின்ற மேனி, அது போன்ற குங்குமத்தோயம் போன்ற சிவந்த திருமேனியை உடைய அபிராமி எந்தன் விழித்துணையே எனக்கு கடைத்துணையே என்று கூறி செல்கின்றார். விழுத்துணை என்றால் பரதேவத்தை ராஜராஜேஸ்வரி செந்நிறம் படைத்தவள். அவருடைய சரீரம் திருமேனியும் அவ்வாறே உயர்ந்த தேஜஸினால் ஞான பொலிவினால் சிவப்புடையது, ஒளிவிடும் சிவப்பு. அது விழுத்துணை நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மேலான விழுத்துணை என்றால் மேலான துணை. மனிதர்களுக்கு வாழ்க்கையிலே பல்வேறு வகையான துணைகள் கிடைத்தாலும் வெவ்வேறு வகையிலே துணைகள் ஏற்பட்டாலும் ஊனில் கலந்த பிரேமை கொண்ட விழுத்துணை உடையவள் தாயின் உருவமாக. அதனால்தான் தாயை ஸ்ரீமாதா என்று சஹஸ்ரநாமம் கொண்டாடி மகிழ்கின்றது. நாவுக்கரசரும் இறைவனை கொண்டாடுகளே தொடர்ந்து நின்ற என் தாய் ஆனானை என்று பாடுகின்றார். தாயை சிறந்த தயாபரணை என்று மணிவாசகர் பாடுகின்றார். தாயும் ஆனவர் என்று திருச்சியிலே அவரை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இவ்வாறு வேதத்தின் சொரூபமாக இருக்கின்ற அவள் உறுதுணையாக இருக்கின்றாள், தொழுந்தெய்வமாக இருக்கின்றாள். துணையும் ஆவாள், தெய்வமும் ஆவாள், பெற்ற தாயும் ஆவாள், ஸ்ருதிகளின் பனையும் ஆவாள், ஸ்ருதியின் உச்சியிலே இருப்பவள், ஸ்ருதிகளின் பதிகொண்ட வேறும் வேதத்திற்கே ஜனனியாக இருப்பவள். அப்படி வேதத்தின் உருவாக இருப்பவள் பரதேவதை என்றால் தந்திர சாஸ்திரங்களின் உருவாக பலவற்றை படிக்காமலேயே தியான அவஸ்தையிலே தான் அறிந்து உணர்ந்த உயர்ந்த நிலையிலே சக்த திலகமாக விளங்கியவள் பூமாம்பா என்றால் அது எந்த விஷயத்திலும் எந்த ஒரு லெவலிலும் எந்த ஒரு பரிணாமத்திலும் குறையல்ல என்பதுதான் என்னுடைய எண்ணம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயின் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனிமலர் பூங்கணையும் கருப்பஞ்சிலையும் என் மென் பாஷங்குஜமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அவள்தான் பரதேவதை என்று நான் அறிந்தேன், அவளை அடைக்கலம் புகுந்தேன், அவள் திருவிடியே எனக்கு புகலிடமாயிற்று, அதனால் தியானாவஸ்தை எனக்கு லயித்தது என்று மேற்கொண்டு விவரித்த வண்ணம் செல்கின்றால். முன்னமே கூறியது போல் தேவதைகளுக்குத்தான் கைகளில் பல்வேறு கைகள் ஆயுதங்கள் உண்டு. ஒரு ரூபமாக தெய்வம் மனுஷ ரூபேன என்றபடி ஒரு மனிதராக உருக்கொண்டு வந்தால் மர்த்தியாவதாரஸ்து இஹ மத்திய சிக்ஷணம் என்றபடி மர்த்தியனாக அழியக்கூடும் சரீரத்தை உடையவராக தன்னை காட்டிக்கொண்டாலும் ஞான விசாரத்திலே லவலேசமும் சித்த புருஷர்களுக்கு குறைவில்லாத உயர்ந்த ஞானம் பெற்றவளாக அனைவரும் கொண்டாடும் உணர்வுடையோர் கொண்டாடும் மாணிக்கமாக மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடியை உடையவளாக கோமள மேனியை உடையவளாக செந்நிற ஆடையை உடையவளாக தரித்தவளாக ஞானத்தினால் உயர் சக்தி பாதத்தை பெற்றதால் சக்த திலகங்களால் கொண்டாடும் ஞான செறிவு பெற்றவளாக உயர்ஞான ஸ்வரூபிணியாக இருப்பவள் தம் அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே என்று அபிராமி பட்டர் கூறியது போல் அந்த குருபாத லாஞ்சனை நம் சிரம் மேல் பொறித்தபடியாலே நாமும் நிர்நமஸ்காரஹா என்ற உயர்நிலையை பெற்ற அந்த ஒரு ஸ்திதிக்கு நம்மை அழைத்து சென்று விட்ட பரதேவதை தான் பூமாம்பா என்றால் மறுப்போர் என்னிடம் தனியாக பேசலாம். பல்வேறு இன்னல்களை ஒரு ஜீவன் எடுத்த பிறகே மனித பிறவி பிறக்கின்றது. மணிவாசகர் கூறுகையிலே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பல்வையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களால் அசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லான் என்று தாமர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் இறைந்து இழைத்தேன் பெருமானே என்று முறையிடுகின்றார். 84 லட்சம் ஜீவயோனிகளிலே பிறந்து இறந்து ஒவ்வொரு பரிணாமத்திலும் பல்வேறு வளர்ச்சியை பெற்று கல்லாய் இருந்த நிலை நீங்கி மனிதராய் பிறந்து
மனிதராயிலும் பேய்குணம் கொண்டவராய் இருந்து பின்னர் அசுரகுணம் மிக்கவராகி மனிதனானவன் நரத்வம் பெற்றவுடன் மிருகத்துவம் ஏற்படுகின்றது என்று பகவத்பாதால் கூறுகின்றார். மனிதன் குழந்தையாக இருக்கும் பொழுது நரசிசுவாக இருக்கின்றான், மனிதராய் பேயாய். அதன் பின்னர் ஆசுரத்துவம் ஏற்பட்டதினாலே மனிதன் ஆசுரத்துவ சேஷ்டிதங்களே ஈடுபடுகின்றான். அதன் பின்னர் பூர்வ புண்ணிய வசாத்து சத்சங்கம் ஏற்பட்டு தவத்திலே ஈடுபாடு தளராத தவசியாக அவன் மாற்றப் பெறுகின்றான் குரு கிருபையினாலே. இந்த பிறவிலே தேவத்துவம் பெறுகின்றான். முனிவரான பிறகு தேவத்துவம் பெறுகின்றான், அதுவும் குரு கிருபையின் அனுகிரக பலத்தினாலே. இவ்வாறு இச்சாவர சங்கத்துள் இருக்கின்ற அனைத்தையும் நான் பெற்று இறந்து பிறந்து இவ்வாறு அல்லருளும் வேளையிலே வினா மகத்பாதரஜோபிஷேகம் ஆண்களின் திருவடி துகள் நமக்கு கிடைக்காத பர்யந்தம் இந்த பிறப்பு இறப்பிற்கு என்கின்ற கதாகதியிலே நாம் உழல்கின்றோம் என்பதை உணர்ந்து அந்த ஜீவன்களை அந்தந்த காலத்திலே கொண்டு வந்து குரு திருவடியிலே நம்மை போட்டுவிட்ட தாய்மார்களை நாம் நினைக்கின்றோம். அப்பேற்பட்ட தாய்மார்களிலே ஒருவர் குருமாதா பூமாம்பா. தபோகுணம் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய ஆராதனை காலத்திலே நம் குருநாதர் தான் 74 முதல் 26 வருட காலம் ஆராதன மகோத்சவத்தை ஸ்ரீவித்யா கிரமேன தந்திரோக்த விதானேன அனைத்து பூஜைகளையும் செய்வதற்கும், வார்ஷிக பூஜைகளை செய்வதற்கும், பருவாக்களிலே செய்வதற்கு என்ன விதி, சங்காபிஷேகத்துக்கு என்ன விதி, மகா சப்ரோக்ஷணத்துக்கு என்ன விதி, இவ்வாறு அனைத்தையும் எழுதி தந்து அதற்கு எவ்வளவு திரவியம் வேண்டும், எவ்வளவு ரித்விக்களை கொண்டு செய்ய வேண்டும், எவ்வளவு திரவியங்கள் வேண்டும், எவ்வளவு ஆவர்த்தி இந்த மந்திரம் செய்யப்பட வேண்டும், அதற்கு தகுதி என்ன, அனைத்தையும் போதித்த அவர் வழிவந்தவர், அவரிடம் அனைத்தையும் கற்றவர் புதுக்கோட்டை ராமநாத சாஸ்திரிகள் வசம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு தான் துதியுரு சேவடியா சிந்தூரான சுந்தரியே சர்வஸ்வம் என்றபடி அப்பரதேவதையின் பாசத்தொடரையெல்லாம் வந்து அரித்த அந்த சிந்தூர வண்ணத்தினால் என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அறி என்று கூற அப்பாசத்தொடரை அவள் செவ்வனே அறுத்துவிட அவள் மலர்த்தாள் என் கருத்தனவே. அவளுடைய திருவடி தாமரைதான் எனக்கு நோக்கம் என்ற ஒரே எண்ணத்திலே அவர் இருந்து வர அந்த ஞானானந்த தபோவனத்திலே மார்கழி மாசமும் சேரும். அந்த மார்கழி துதியை பௌர்ணமி ஆகிய துதியை அன்று ஆராதனை. அப்பொழுது சில பாவகர்களோடு அடியேனும் பாடி வந்த காலம். பிதுமாத சகாயக்கா என்ற பாட்டு உனக்கு தெரியுமா என்றாள் தாயார். எல்லோரும் இவரை நமஸ்கரிக்கின்றார்களே என்று நானும் நமஸ்கரித்தேன். தெரியும் அம்மா, பாடு என்றார். அன்று பாடினேன். மேற்கொண்டு ஒரு சில பாடல்கள் தெரியுமா என்று கேட்டார். தெரியும் என்றேன். அதன் பாட சொல்லி மிகவும் ரசித்தார். நீ இவருடைய மாப்பிளை தானே என்ற உடனே ஆம் என்று அவரிடம் கூற, வா என் குருநாதரை பார்க்கலாம் என்று அவர் அமர்ந்திருந்த அந்த 6க்கு 8 அந்த அளவுதான் அந்த ஒரு சிறு அறையிலே என்னை அழைத்து சென்று நமஸ்கரிக்க வைத்தாள். இவனை நம் வசம் சேர்க்கலாமா என்றார். அவர்கள் ஏதோ பேசிக்கொண்டார்கள், பரிபாஷையிலே புரியவில்லை. பின்னர் என்னுடைய தொலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு வெடி தந்தாள். குருநாதர் ஒரு பழத்தை என் கையிலே தந்தார். ஒற்றிக்கொண்டு அதை அருந்தினேன். செங்கை சிலையும் அம்பும் உருத்தனமுரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. அந்த தாய் அன்று வந்து நின்றாள், என்னை ஆண்டு கொண்டாள். அதற்கு அடுத்த தை ஹஸ்தத்திலே ஆதித்ய ஹஸ்தத்திலே குருநாதருடைய ஆராதனை அன்று என்னையும் என் மனைவியும் அமரச் சொல்லி மந்திரோபதேசம் ஆயிற்று. கணபதி நவாக்ஷரி பஞ்சதசி ஏன் எடுத்தவுடனே இவனுக்கு பஞ்சதசி தருகின்றீர்கள் என்று குருநாதரிடம் கேட்க, அவன் ஏற்கனவே வைணவ மந்திரங்களை கூறி வருகின்றான், அந்த பலம் இருக்கின்றது என்று அவர் கூறினார். இவர்கள் பரிபாஷைகள் எனக்கு அந்த காலத்திலே புரியாததினாலே என்ன பேசினார் என்று ஒரு சில வரிகள் தான் என்னால் கூற முடிகின்றது. நம் முன்னே இந்த குரு துவந்தங்கள் எவ்வாறு இருந்தன? அபிராமி பட்டர் கூறுகின்றார், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் எந்த ஒரு செயலை செய்தாலும் நினைப்பது உன்னை, அம்பிகே உன்னை நினைக்கின்றேன், என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். அம்மா, நான் வணங்குவது உன் மலர்த்தாள் அல்லவா? எழு தாமரையின் ஒன்றும் அரும் பொருள் நீ அல்லவா. இதானே அந்த 1000 வித தாமரையிலே அமர்ந்திருக்கும் லலிதா பரமேஸ்வரி. அருளே கிருபை செய்வாய், உமையே
இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தியானந்தமே என்று பாடி மகிழ்ந்த அவர் பாடலே நமக்கு சித்தத்திலே வந்து வந்து உரைகின்றது. மாயை என்பது யாது என்று திருமூலர் கூறுகளிலே, மரத்தை மறைத்தது மாமதையானை, மரத்தில் மறைந்தது மாமதையானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் என்று ஒரு பொம்மை வடிவு கொண்ட மாமத யானை நம் முன்னே இருக்கையிலே அதை பார்க்கும்போது அது மரம் என்று தோணாது, மாமத யானை என்று தோணும். மாமத யானை என்று தோன்றும் பொழுது மரம் மறக்கும். எவ்வாறு பரத்தை மறைத்து ஆதிமுதல் பொருளான அந்த பரவஸ்து பரத்திலேயே மறந்திருந்து நம்மை ஆட்கொள்ளும் என்று கூறுகின்றார். மறை நான்கினுக்கும் நான் தான் அந்தமான சரணாரவிந்தம் என்று தன்னுடைய சரணாரவிந்தத்தை காட்டிய ஒரு வரத அபயஹஸ்தத்தினாலே நம்மை ஆட்கொண்டவள் பரதேவதை அல்லவா? அதனால் அதையே கூறும்படி அடிக்கடி வலியுறுத்தியவர் நம் குருத்வந்தங்கள் என்றால் மிகையல்ல. பூமாம்பாவிற்கு லலிதானந்த நாதர்தான் சர்வஸ்வம். அதன் பின் தான் தன் குடும்பம் என்கின்ற எண்ணமே உண்டு. இப்படியாக பரதேவத்தை அவளிடம் கொண்ட பக்தி அது எதை தரும் என்றால் மனத்தின் குழைவை தரும். கசிந்து பக்தி பண்ணியது உன் இருபதம்புயத்தில், கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இருபதம்புயத்தில், பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து. உன் அடியார்கள் கூட்டம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உன் புகழ் பாடப்பெறும், உன் நாமம் உரைக்கப்படும். உன் புகழ் உன் நாமம் உன்னடியார் கூட்டம் அவர்களோடு இரவு பகல் அறியாத ஒரு நிலையிலே அவர்களுக்கு தொண்டாற்றி இவ்வாறு இருந்த என் விஷயத்திலே என் மனதை கனிய வைத்தவள் நீ அல்லவா என்று கொண்டாடி பகிர்ந்தாள். அவள் முழு முதற் கடவுள். புத்தவளே புவனம் 14 புத்தவன் நம் காத்தவளே, பின் கரந்தவளே, கரை கண்டனுக்கு முத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கிளையவளே, மாத்தவளே, உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. குதிரைக்கு லாடம் கட்டியது போல் இந்த பரவஸ்துவிலே மனம் லயிக்க வேண்டும், மற்ற தேவதைகள் திரும்பியும் பாராது இருக்க வேண்டும் என்பது நம் அவா. அதுதான் நம் பணி, அதுதான் உயர்ந்த பரம் அயம் ஞானம் மோட்சம், ஈகம் பரம் மோட்சம் என்று முக்தி. இவ்வனைத்தும் இதுவே நல்கும். ஆகியபடியால் அழியா முக்தியும் ஒரு வீடு என்று உண்டோ என்று கேட்கின்றார் அம்பிகையின் உபாசகரான இவர். அழியேன் அறிவிலவர்க்கு அளவானது அதிசயமே, கிளைஞர் கிளர்தல் மனத்தே. அம்பிகையின் எளிமையான உருவு, எளிமையாக அவள் பழகுதல், கருணையை கொட்டி நம்மை ஆட்கொள்ளுதல் என்பதான விஷயத்திலே அதிசயம் என்றால் அதிசயம். அப்படி ஒரு அதிசயத்திற்கு இவளே வழிவகுக்கின்றாள் என்பதை அகமகிழ்ந்து கொண்டாடுகின்றார். ஆக அம்பிகையை பரவஸ்துவை துதிப்பதும் போதிக்கப்பட்ட அந்த பద్ధதியிலே அவளை அனவரதம் ஸ்மரிப்பதும், அவ்வாறு ஸ்மரிப்பவர் தம் கூட்டும் அப்பரதேவதையின் நாமமும் அது நம் மனத்திடை அனவரதம் ஊடுருவி ஊனிலே கலந்து ஞான இன்ப செருக்கை குட்டித்தருமா போல் உயர்ஞான திளைப்பிலே நம்மை நீந்த வைக்கும். அது குருவருளின் ஒரு திவலையாகும். அந்த திவலை பெற்றவன் எவ்வாறு இருப்பான்? யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா என்பத்துள் வைத்தாய், வைத்தாய்க்கு எம் பெருமான் மற்றறியும் செய்யும் வகை என்று மணிவாசக பெருந்தகை லவலேசமும் எந்தவித யோக்கியதையும் இல்லாத என் விஷயத்திலே பரவஸ்து கழியை பொழிந்ததே என்று வியக்கின்றார். அந்த நிலைதான் சாதகர்களுக்கும். குருத்வந்தங்கள் தந்த ஈடு இணையற்ற ஒரு இடையரா அன்பு. அது நம் ஊடகத்தே புகுந்து ஊனில் கலந்த நிலையிலே அவர் சொன்ன பద్ధதியிலே ஒரு திளைப்பு, தளர்வில்லாத தவம், அயர்வு அறியாத உழைப்பு, அந்த தந்திர சாஸ்திரங்களிலே ஒரு பிடித்தமை, புரிதல்,
அந்த புரிதல் தன்க வேட்கை, அந்த வேட்கையினால் குருபத துவந்தமே சர்வஸ்வம் என்று மீண்டும் ஆரம்ப இடத்திலே எத்திர உற்பத்தி தத்த லீனகா என்றபடி அங்கேயே வந்து நிற்கும் பான்பு அனைத்தும் குருபதங்களுக்கே சொந்தமான அந்த குரு பாதார விந்தங்கள் நமக்கு தந்த அந்த அனுபவம் தான் வாழ்ந்து காட்டியவர் பூமாம்பா என்றால் மிகையில். அப்பேற்பட்ட உருவத்திலே, ஞானத்திலே, பக்தியிலே உயர்ந்ததான இந்த ஆஷாட நவராத்திரி பௌர்ணமி சுதினத்திலே புத்த பௌர்ணிமா என்று உலகமே கொண்டாடும் குரு பூர்ணிமாவை அந்த உயர்ந்த சுதினத்திலே ஞான செறிவு மிக்க நிலையிலே மற்றும் உணதறியார் கூட்டத்திலே மாணிக்கமாய் திளங்கி மாதுளமாய் சிவந்து கருணையால் முதிர்ந்து நம்மிடை உலவி வந்த பரதெய்வத்தையே பூமாம்பா என்கின்ற தெய்வத்தை குரு பக்தியின் ஓர் உருவை நாம் அனவர்தம் நினைக்க நமது அழியாத அகமும் அழியும். குருபதத்வந்தம் செய்த சங்கல்பத்திற்கு ஏற்றாற்போல் நம் வாழ்வு இனிதாக மலரும். மேலும் தொடர்வோம். சத்குரு லலிதானந்தநாத பகவான் கி ஜெய். பூமாம்பா மாதா கி ஜெய்.